ஓகே, இதுக்கு பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறேன். 5 வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறேன். உள்ளார சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டை கொடுக்குறேன். ஸோ இது நான் கொடுத்ததுக்கப்புறம் இதில் சிஏபிசி லைன் எனக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் எரியும். ஓகே, தெரியுதா? வேறு எந்த ப்ரோபும் கனெக்ட் பண்ண வேண்டாம். நான் பாசிட்டிவ் ப்ரோவை மட்டும் கொண்டு போய் நம்ம போர்டில் இருக்கிற எங்கே கனெக்ட் பண்ணணும், சிஏபிசி லைனில் நம்ம வந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். எனக்கு இந்த வந்து லைட் எரிஞ்சதுனாவே போர்டில் சிஏபிசி லைன் ஒர்க் ஆகுது. சேம் அதே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிட வேண்டியது. எங்கே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறது நல்லா கவனிச்சிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஆனோட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே சைடு லைட் எரிஞ்சிருச்சு. லைட் எரிஞ்சதுனால டிஸ்பிளே பிரச்சனை கிடையாது, போர்டில் இருக்கிறதான். சரி, அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, இந்த பிடபிள்யூஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்காக. ஓகே, சேம் இது இல்லாமல் நம்ம ரெண்டாவது டெஸ்ட்டு பிடபிள்யூஎம் டெஸ்ட்டு தான். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக அதுக்கு ஒரு சின்ன சர்க்யூட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, நான் வந்து என்னோடய வசதிக்காக இந்த ப்ரோபை டீசால்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டீசால்டர் பண்ணால் தான் எனக்கு சால்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் என்ன காம்பனண்ட் வேணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே நல்லா இருக்குங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ போர்டில் தான் பார்க்கணுங்கிற முடிவுக்கும் வந்தாச்சு. ஓகே சார் தானே. அடுத்து பிடபிள்யூஎம் டெஸ்ட் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, பிடபிள்யூஎம் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் நான் ஒரு எல்இடி வச்சுருக்கேன் இல்லையா, போர்டில் இருக்கிற சிஏபிசி லைன் எனக்கு ஜென்ரேட் ஆச்சுனால், ஓகே, இதில் இருக்க லைட்டு எரிய ஆரம்பிச்சதுன்னா ஓகே செகண்ட் டெஸ்ட்டும் பாஸுங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஓகே, இல்லைனா சிஏபிசி லைனை பார்க்க வேண்டியிருக்கும், போர்டில் இருக்கிற சிஏபிசி லைனை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோபை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இதுக்கு போட போகிறேன். ஸோ இந்த ரெண்டாவது இதுக்கு போடும்போது அது வேலை செய்யணும் இல்லையா, அதுக்கான சர்க்யூட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 4 காம்பனண்ட் வேணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு நிமிஷம். ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா 2N2222ங்கிற டிரான்சிஸ்டர். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 330 ஓம்ஸ் இருக்கிற ரெசிஸ்டர். ஓகே, மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா 1 கிலோ ஓம்ஸ் இருக்கிற ரெசிஸ்டர். நாலாவது ஒரு எல்இடி. ஓகே, மொத்தம் 4 தான் வேணும் நம்மளுக்கு. இதுக்கு இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. நான் வந்து பாசிட்டிவ் அந்த 5 வோல்டேஜை ரெசிஸ்டர்னுடைய ஒன் சைடு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஜம்பர் போட போகிறோம். அடுத்தது ரெசிஸ்டரோட அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் எரிய வைக்க போகிறேன், லைட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். அடுத்து அந்த லைட்டினுடைய நெகட்டிவ் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டனுடைய கலெக்டர் சைடு சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது இதனுடைய பேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1K ரெசிஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி அதோட அவுட்புட்டை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ இடத்துல டெஸ்ட் பாயிண்டில் சால்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, அடுத்து இதோட எமிட்டரை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். எரிஞ்சுதுனாக்கா எனக்கு போர்டில் இருக்கிற சிஏபிசி லைன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், எரியலைன்னா சிஏபிசி லைனை பார்க்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இதில் நம்ம ரெட்டு ப்ரோப் இருக்கு இல்லையா, ரெட்டு ப்ரோபை நம்ம வந்து சுவிட்சினுடைய அந்த நம்ம வந்து அவுட்புட் சைடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அடுத்த ஸ்டெப்பில் போயிடலாம். ஓகே கைஸ், கவனிச்சுங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் வர வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 330 ஹோம்ஸ் இருக்கிற ரெசிஸ்டர். அதுக்கு 5 வோல்டேஜ் இன்புட் வேணும். ஸோ எனக்கு இன்புட் இங்கே வந்து 5 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இல்லைனா இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்க பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ ரெசிஸ்டரோட அதாவது 1 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டரோட அவுட்புட் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, 2 உட்காந்துருச்சா. இப்போ இதில் 3ஆம் நம்பர் ஸ்லாட் இது தான். இப்போ இங்கே கொஞ்சம் லெட்டு வைக்கணும் ஃபஸ்ட்டு.
இங்கேருந்து ஜம்பர் எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது ட்ரிகருக்கு PWM வேணும். ஸோ செப்பரேட்டாக நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, அதை பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, நல்லா கவனிச்சிக்கிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு வேணும். இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து ரெசிஸ்டரோட இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டருக்குள்ளே வந்து வெளியில் வர்றது அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வெளியில் வருது. இங்கேருந்து மறுபடியும் அதை இன்புட் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். எல்இடியினுடைய பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். எல்இடியுடைய நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கோம். டிரான்சிஸ்டர்னுடைய கலெக்டருக்கு இன்புட்டாக உள்ள போகுது. சேம் அதே மாதிரி அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்னுடைய பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே எடுத்திருக்கோம். சென்டர் பாயிண்ட்டை எடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். ஓகே, 1K ரெசிஸ்டர் போட்டு ஓகே இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கிரவுண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக இங்கேருந்து ஓகே இன்புட்லேருந்து இந்த கிரவுண்டை எடுத்து கொண்டு போய் டிரான்சிஸ்டனுடைய எமிட்டரில் கொடுத்துட்டோம். இந்த டெஸ்ட் பாயிண்ட்டை கொண்டு வந்து நம்ம எங்கே சுவிட்சினுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பிரகாரம் 2வது பாயிண்ட்டு, இதில் 3வது இதில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு போர்டில் PWM வந்துச்சு அப்படின்னா CABC லைன் ஒர்க் ஆச்சு அப்படின்னாக்க இந்த 2வது டெஸ்ட்டை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த 2வது டெஸ்ட்டை பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல லைட் எரியும். இந்த இடத்துல இருக்க லைட் எரியும். ஓகே, மேலே இருக்க லைட் எரியும்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியும். ஓகே, ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் மறுபடியும் ப்ரோபை கனெக்ட் பண்ணணும். நான் ப்ரோபை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறேன். 5 வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறேன். உள்ளார சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறது கிரவுண்டை கொடுக்குறேன். ஸோ இது நான் கொடுத்ததுக்கப்புறம் இதில் CABC லைன் எனக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் எரியும். ஓகே, தெரியுதா? வேறு எந்த ப்ரோபும் கனெக்ட் பண்ண வேண்டாம். நான் பாசிட்டிவ் ப்ரோப் மட்டும் கொண்டு போய் நம்ம போர்டில் இருக்கிற எங்கே கனெக்ட் பண்ணணும், CABC லைனில் நம்ம வந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். எனக்கு இந்த லைட் எரிஞ்சதுனாவே போர்டில் CABC லைன் ஒர்க் ஆகுது. சேம் அதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிட வேண்டியது. எங்கே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறது நல்லா கவனிச்சிக்கோங்க. அடுத்தது காயில் டெஸ்ட். ஓகே, காயில் டெஸ்ட்டும் டயோட் டெஸ்ட்டும் நான் ஒரே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவை கொண்டு போகிறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ வெரி ஷார்ட்லி.